பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு சார். படிங்க. கமிஷனர் அரெஸ்ட் பண்ணிய சமூக விரோதிகளை கலெக்டர் விடுவித்தார். சென்னை. இந்த ஊருக்கு புதிதாய் வந்திருக்கும் போலீஸ் கமிஷனர் துர்காதேவி ஐபிஎஸ் நேற்று இரவு அவர்கள் கைது செய்த சமூக விரோதிகளை கலெக்டர் நேரில் வந்து லாக்கப்பில் இருந்து அவர்களை விடுவித்தார். இதன் மூலம் கலெக்டர் சமூக விரோதிகளை போதும் போதும். இந்த நியூஸை படிச்சு பாரியா. என்ன சார் இது? இந்த மட்டமான பத்திரிகையில இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குன்னு நீங்க எதுக்காக டென்ஷன் ஆவறீங்க? மரியாதைக்குரிய சிட்டி போலீஸ் கமிஷனர் துர்காதேவி ஐபிஎஸ் ஓட தாய்மாம பரந்தாமனோட சில கைத்தடிங்க சேர்ந்து நடத்துற பத்திரிகை சார் இது. சார் சரியா தெரியாம பேசாதீங்க. நாளா இருக்கும்போது வாழாடக்கூடாது. கேவலமான பப்ளிசிட்டியை தேடிக்க தான் நீங்க இப்படி பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது அசிங்கமா இருக்கு. நீங்க புதுசா இந்த ஊருக்கு போஸ்டிங்ல வந்திருக்கீங்கன்னு ஜனங்க கிட்ட சொல்றதுக்கு நிறைய வழி இருக்கு. பிரவுன் சுகரும் ஸ்டஃப் விக்கிற ஏகப்பட்ட ஒயிட் காலர்ஸ் இந்த ஊர்ல இருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 25,000 ரூபாய் வாங்கிட்டு விபச்சாரம் பண்ற பல பொம்பளைங்களோட அட்ரஸ் நானே உங்களுக்கு வாங்கி தரேன். முடிஞ்சா அவங்கள போய் அரெஸ்ட் பண்ணுங்க. அதை விட்டுட்டு 5 பேர் சேர்ந்து காசு போட்டு ஒரு ஃபுல் பாட்டில் வாங்கி குடிக்கிற அந்த ஏழைங்க கிட்ட சாபம் வாங்கினா உனக்கு பிறக்கிற குழந்தைகளா குள்ளமா தான் பிறக்கும். நிறுத்துங்க சார். இந்த மாதிரி பேசுறதெல்லாம் உங்க குப்பத்துல போய் வச்சுக்கோங்க. குப்பத்துல இருக்கிற நாய்க்கு கூட நன்றி இருக்கு. நீங்க எப்படி? என்ன சொன்ன? சார் நீங்க கொஞ்சம் காதை முடிக்குங்க. என்னடி பூலாந்தேவிக்கு பிறந்தவளே, நீ படிச்சது காலேஜ்ல, நான் படிச்சது குப்பத்துல. நீ பாலும் பஞ்சாமிர்தமும் சாப்பிட்டு வளர்ந்திருப்ப, நான் கூழும் கஞ்சும் குடிச்சு வளர்ந்தவன். அவசரப்பட்டு வாயை விட்டர் வச்சுக்க, பழனி பஞ்சாமிர்தம் எப்படி கூழ் கூடா இருக்குமோ அதே மாதிரி நீ கூடாயிடுவேன், தொலைச்சிடுவேன். சாரி. சிட்டி கலெக்டர்ங்கிறது பிரசிடென்ட்டை விட ஏதோ பெரிய பதவின்னு நினைச்சிட்டு இருக்கான் போல இருக்கு. இவனெல்லாம் யார் அங்கிள் இங்க போஸ்டிங் பண்ண வச்சது? அப்ப நீ வருத்தப்பட்டிருக்க. நல்லதுதான். இந்த வருத்தம் தான் அவனை சாவடி. இந்த மாதிரி கேவலமான ஆள் இருக்கிற இடத்துல எனக்கு எதுக்கு போஸ்டிங் வாங்கி கொடுத்தீங்க? எனக்கு பிடிக்கல. நான் லீவ் எடுத்துட்டு போறேன். ஆம்பளைங்களை பார்த்து பயப்படுற எந்த ஒரு பொண்ணும் நம்ம ஃபேமிலியில இது வரைக்கும் இருந்ததே இல்லம்மா. லட்சுமியை கொன்னவ இவன் தானு நீங்க சொன்னதுனாலதான் நான் இங்க உடனே ஓடி வந்தேன். உண்மைதானே? அப்படி நான் அவனுக்கு பயந்து ஓடக்கூடாது. இந்த சிட்டி மட்டும் இல்ல, ஃபுல் பவரையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அவன் அடிச்சு தரமட்டமாக்கிட. நான் இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காகவும் பயப்படக்கூடாது. இந்த ஆளு சரியான லூசுன்னு நினைக்கிறேன். கம்ப்ளைண்ட் கேட்க போறாராம். இதெல்லாம் இங்க கூடி இருக்கிற அன்னக்காவடிங்களை ஏமாத்துறதுக்காக இந்த ஆட்டோ கலெக்டர் பண்ற ட்ரிக்ஸுங்க. உன்னோட ஆபீஸ்ல விதவ பென்ஷனுக்காகவும் முதியோர்களுக்கான பென்ஷனுக்காகவும் நிவாரண நிதிக்காகவும் ஏறி ஏறி முதுகெலும்பு தேஞ்சு போன இவங்க இப்ப என்கிட்ட நியாயம் கிடைக்கும் வந்திருக்காங்க. அது உனக்கு பிடிக்கல? விருந்தாளிக்கு பிறந்தவனே, நீ இவங்களை என்ன சொன்ன? அன்னக்காவடிங்கன்னா நாள் பூரா ஃபேன் அடியில உட்கார்ந்துட்டு இருக்கிற தாசில்தாருக்கு அன்னக்காவடிக்கு அர்த்தம் தெரிய வாய்ப்பு இல்லதான். 1000 ரூபாய் கட்ட தூக்கி போட்டா சொந்த பொண்டாட்டியே கூட்டி கொடுக்க தயாரா இருக்கிற உனக்கு எங்களை மாதிரி அன்னக்காவடிங்க சேர்ந்து வச்சிருக்கிற பேரு என்னன்னு தெரியுமா? சொல்றேன் கேளு. மாமா அன்னக்காவடி இவங்களடா. நீதான் நீ. இங்க வந்திருக்கிற எல்லாரோட பிரச்சனையும் விசாரிச்சு நேர்மையா ரிப்போர்ட் எழுதி சைன் பண்ணி 24 மணி நேரத்துக்குள்ள என் டேபிள்ல கொண்டு வந்து வைக்கணும். This is my order. இது ஆட்டோ டிரைவர் லோகநாதனோட ஆர்டர் இல்ல, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் லோகநாதன் ஐஏஎஸ் ஓட ஆர்டர். என்னடா புரிஞ்சுதா? இப்போ புரிஞ்சிருக்கோம். அது இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத், இன்கிலாப் ஜிந்தாபாத். சுனாமியில பாதிக்கப்பட்டவங்களுக்காக மத்திய அரசு அனுப்புன 30 லாரி அரிசியை பரந்தாமன் கொள்ளையடிச்சதுக்கான வெரி கிளியர் எவிடன்ஸ். அப்புறம் ஏன் இத்தனை நாள் இதை வெளியே சொல்லாம இருந்தீங்க? இல்லைன்னா கொன்னுடுவாங்கன்னு பயந்துட்டேங்க. இந்த மாதிரி பண்ணதுனால தான் என்னோட ஒரு காலையே எடுத்துட்டாங்க. என் நண்பன் பிரபாகரனோட மகன் தான் கலெக்டர்னு தெரிஞ்சதுனால நம்பி வந்தேங்க. என் நம்பிக்கை வீண் போகல. வரேங்க. கமிஷனருக்கு போன் பண்ணி ரைடுக்கு போலீஸ் அனுப்ப சொல்லுங்க. சார் கொஞ்சம் யோசிச்சு பண்ணுனா. நான் என்ன சொல்றேனோ அதை அங்க சொன்னா மட்டும் போதும். ஹலோ, கமிஷனர் ஹியர். கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து. கலெக்டர் சொல்லி தான் பேசுறோம். ரைடுக்கு கொஞ்சம் போலீஸ் தேவைப்படுது. கலெக்டர் ரைடுக்கு போறதுக்கு எங்க கிட்ட இப்ப தேவையான ஃபோர்சஸ் இல்ல. 3 சென்ட்ரல் மினிஸ்டர்ஸோட ஃபேமிலி இப்ப கேஷுவல் டூருக்காக இங்க வந்திருக்காங்க. எனக்கு ரைடை விட அவங்களோட உயிர் தான் ரொம்ப முக்கியம். ஆமா ஆமா, நெக்ஸ்ட் மந்த் பெங்களூர்ல கிளப்போட ஆனுவல் ஃபங்க்ஷன் நடக்குது. ஃபங்க்ஷனை நான் தான் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்கேன். அந்த பிஸில தான் இருக்கேன்.
வாய திறந்தா கொன்னு போட்டுருவேன். நீ எவ்வளவுதான் கத்துனாலும் என்ன வெளியே அனுப்ப உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எவனும் வரமாட்டான். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. ஹம். சுனாமில பாதிக்கப்பட்டவங்களுக்காக மத்திய அரசு அனுப்பி வச்ச 30 லாரி அரிசிய உன் மாமன் சுனாமி மாதிரியே சுருட்டிட்டான். அவன் கோடவுன்ல ரெய்டு நடத்தணும், அதுக்கு போலீஸ் ஃபோர்ஸ் வேணும். போலீஸ் தான் இல்லன்னு அப்பவே சொன்னேனே. சென்ட்ரல் மினிஸ்டரும் அவன் குடும்பமும் உல்லாச பயணம் போறதுக்கு நீயே இந்த குதிக்கிற? வர சென்ட்ரல் மினிஸ்டர் ஒவ்வொருத்தருக்கும் சவரம் பண்ணி விடுறதுக்காகவா உங்களுக்கு எல்லாம் இங்க சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க? கண்ணு ஒன்னு சொல்லட்டுமா? நீ பார்க்க அழகா இருக்கியா? ஜாக்கிரதையா இரு. அவங்க எல்லாம் சாதாரண ஆள் இல்ல. நேரம் கிடைக்கும் போது ஒன்னையே அமைக்கிடுவாங்க. அவங்க ஆசைக்கெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உன் தோல்ல இருக்கிற ஸ்டாரோட எண்ணிக்கை இன்னும் அதிகமாயிடும். யோ! ரைடுக்கு உன் பட்டாளம் எனக்கு தேவையில்லை. என்கிட்ட அதை விட பெரிய பட்டாளம் இருக்கு. என்ன தோல்ல ஸ்டார் இருக்காது, யூனிஃபார்ம் அதேதான், ஆட்டோ பட்டாளம். ஒரு நிமிஷம் நில்லுங்க கலெக்டர். What do you think of me? எப்படி ஞான ஒளி படத்துல சிவாஜி ஆன்சர் பை பிரேயர்ஸ்னு சொல்லி கைத்தட்டல் வாங்கின மாதிரி நானும் உன்கிட்ட 2 வார்த்தை இங்கிலீஷ்ல பேசி கைத்தட்டல் வாங்கலாம்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா டைம் இல்ல. சும்மா சொல்லக்கூடாது, நல்ல அரேபியன் குதிரை மாதிரி சூப்பரா தான் இருக்க.